அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஆனியன் பப்ஸ் செய்யலாங்க. அதுக்கு வந்து பாருங்கள், நான் கோதுமை மாவு தான் எடுத்துருக்கேன். கோதுமை மாவு நல்லா சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிடுங்க. இதில் பாதி சப்பாத்தி செஞ்சுட்டு கொஞ்சமாக பப்ஸ் செய்ய போகிறேங்க. நாங்கள் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், மாவு நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் ஊறட்டங்க மாவு. அதுக்கப்புறம் நம்ம செய்யலாங்க. பாருங்கள், இந்த பப்ஸுக்கு தேவையான ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து வெங்காயம் பாருங்கள் ரொம்ப பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாங்க. இப்போ அதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாங்க. இந்த வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா பவுடர் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் சீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள், மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் நம்ம கலந்துக்கலாங்க. ஸ்டஃப்பிங் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, போதுங்க. நம்ம சப்பாத்தி மாவில் சின்ன உருண்டையாக கொஞ்சம் உருட்டி வச்சுட்டோம் பப்ஸ் செய்யறதுக்காக. அதில் பாருங்கள், ஒரு உருண்டை எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் தடவி நல்லா மெல்லிசாக தட்டிக்கலாங்க. பாருங்கள், மெலிசாக தட்டிட்டோம். இதில் கொஞ்சமாக வச்சுக்கலாங்க நம்ம. பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க 4 பக்கமும். இது வெளியே மாவு வர மாதிரி ஸ்டஃப்பிங் உள்ளே வர மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சுருக்கோங்க. இப்போ ஒன்று ஒன்றா போட்டுக்கலாங்க நம்ம. இப்போ இது எல்லாத்தையும் அதே மாதிரி போட்டு பார்க்கலாங்க. இது பாருங்கள், ஒரு பக்கம் வெந்துருச்சு. நம்ம திருப்பிக்கலாங்க. இந்த பக்கம் நல்லா வேகட்டுங்க, அப்புறம் எடுத்துக்கலாம். பாருங்கள், இது 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக பப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். பசங்க கேட்டோன்னா கோதுமை மாவு இருந்தால் இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாங்க.